ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரமலான் ஸ்பெஷலாக சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாயசத்தை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் எந்த பொருட்களை எந்தெந்த அளவில் சேர்க்கணுன்றதும் ஜவ்வரிசியும் சேமியாவும் திக்காகாமல் குழஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய டீட்டெயில்ஸும் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேமியா ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவில் வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். இதோட அளவு கிராமில் 150 கிராம் இருக்குங்க. நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறணும். பாயசம் செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இல்லை நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம பாயசம் செய்ய போகிற பாத்திரத்தை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அதை கீழே ஊற்றிடணுங்க. சில சமயம் எந்த ரீசன் தெரியாமல் பால் திரிஞ்சு போகும். பாயசத்தோட டேஸ்ட்டும் கலரும் கூட மாறிடுங்க. அதனால இந்த டிப்ஸை நோட் பண்ணி செஞ்சு பாருங்க. 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குருவோம். நீங்கள் வறுத்த சேமியா எடுத்தாலும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு வறுத்துட்டு தாங்க சேர்க்கணும். அப்போ தான் சேமியா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழஞ்சி போகாமல் இருக்கும். அதே நேரத்தில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்தா போதுங்க. அதிகமாக நெய் சேர்க்கக்கூடாது. 1 நிமிஷத்துலேயே இன்னும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுங்க. இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து 2 விதமான ஜவ்வரிசி இருக்குங்க. இது நைலான் ஜவ்வரிசி, ஊற வைக்க வேணாங்க, சட்டுன்னு வெந்து வந்துடும். அடுத்து மாவு ஜவ்வரிசி, இதை கழுவி சுத்தம் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வேக வைக்கும்போது சட்டுன்னு வெந்து வந்துடும். நான் சேமியா எடுத்த கப்பில் 3/4 கப் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். 2லேருந்து 2.5 கப் தண்ணி சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கிறணுங்க. நிறைய தண்ணி சேர்த்தோம்னா ரிச்சாக க்ரீமியான பாயசம் கிடைக்காது. அதனால 200லேருந்து 300 ml தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறணும். ஜவ்வரிசியை வறுத்துட்டு வேக வைக்கும்போது குழஞ்சி போய் பிசு பிசுன்னு ஆயிடுது. அதனால ஊற வச்சுட்டு டேரெக்டாகவே வேக வச்சுக்கிறலாம். அப்போதாங்க ஜவ்வரிசி கண்ணாடி மாதிரி ஒவ்வொன்றும் முத்து முத்தாக இருக்கும். மூடி போட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும். இது குக் ஆகுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுங்க. அதே நேரத்தில் பொங்கவும் செய்யும். இடையில கிளறி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம சேமியாவை வேற ஒரு பேனில் வேக வச்சுக்கிறலாம். வறுத்த சேமியாவை சேர்த்துக்கிடுவோம். நான் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் பால் எடுத்து இதை தண்ணி சேர்க்காம திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிடுவோம். 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே சேமியா 3/4 பதத்துக்கு, அதாவது 75% வெந்து வந்துடும். இந்த சேமியாவை நான் பாயசம் செய்ய போகிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பாத்திரத்தோட ஓரத்தில் நிறைய பால் ஏடு வருங்க. அதெல்லாம் இதே மாதிரி எடுத்து விடும்போது பாயசம் க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேமியாவை தொட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ப்ரெஸ் பண்ணி பார்த்தா 2 பீஸாக உடையணும். அப்போ நம்ம சேமியா பக்குவமாக வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச ஜவ்வரிசியை அதோட தண்ணியோடய சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து குறைவான தீயிலே 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேகணுங்க. அப்போது பால் லைட்டான எல்லோ கலருக்கு மாறி வரும். சேமியாவும் ஜவ்வரிசியும் இப்போ 95% குக்காகி இருக்கும். இதுக்கப்புறம் 1 கப் அளவில் ஜீனி சேர்த்துக்கிறேன். இதில் ஜீனி மட்டும்தாங்க சேர்க்கணும். வெல்லமோ கருப்பட்டியோ சேர்த்தா பால் திரிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் நான் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்கறனால ஜீனியை குறைவாக சேர்த்துருக்கேங்க. உங்களோட இனிப்பை அனுசரித்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். வீட்லேயே ஈஸியாக கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்யலான்னு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது சேர்க்கும்போது பாயசம் க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் அரைக்கிறதுனால ஜீனி சேர்த்து அரைச்சிருப்பீங்க. இதை பாயசத்தில் சேர்க்கும் போது டேஸ்ட் மாறிடும். அதனால 3லேருந்து 4 பீஸ் ஏலக்காய் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக 1-2 இடிச்சுக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் தாங்க சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. அப்போ தான் நம்ம பாயசம் சாப்பிடும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் அதை சேர்த்துக்கிட்டாலும் நல்லா ரிச்சாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் பாயசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே ஜீனி கரைஞ்சி கொதிச்ச உடனே தீயை ஆஃப் பண்ணிடணும். பாயசத்தோட ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறோம்.
அடுத்தது நம்ம ரெடி பண்ண சேமியா ஜவ்வரிசி பாயசத்தை பாத்திரத்தோட ஹீட்லேயே வச்சுருக்கக்கூடாது. ஒரு சர்விங் பவுலுக்கு உடனே மாற்றிடணுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் முந்திரியையும் கிஸ்மிஸையும் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பேனை அடுப்பில் வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுவோம். முந்திரியையும் கிஸ்மிஸையும் நமக்கு தேவைப்படுற அளவு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை சேர்த்துட்டு லைட் கோல்டன் கலரில் வந்த உடனே கிஸ்மிஸை சேர்த்துக்கிறணும். உடனே கரிஞ்சிருங்க, அதனால தீயை குறைவாக வைக்கணும். இப்போது நம்ம சேர்த்த கிஸ்மிஸு பலூன் மாதிரி உப்பி வரும். நம்ம ரெடி பண்ண பாயசத்தில் இதை சேர்த்துக்கரலாம். கொஞ்ச நேரம் ஆகும்போது பாயசம் கெட்டியாக மாறும். அப்போது கொதிக்க வச்ச பாலை சேர்த்துக்கரலாம். அல்லது தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு பாயச பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சேமியா ஜவ்வரிசி பாயசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பால்லேருந்து ஒரு வாசனை வருங்க. அந்த ஸ்மெல்லே இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் கல்யாணத்துலேயும் நல்ல ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட் வச்சு தான் நம்ம சேனல் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.